டெல்டாவில் இந்த முறை 6 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடப்பட்டுச்சு. ஆனா அறுவடை முடிஞ்சு போதுமான அளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படல. திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களிலும் கூட போதுமான கொள்ளளவு இல்ல. அதனால நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு முளைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையிலான முட்டல் மோதலுக்கு முக்கியமான புள்ளியா இருக்கு இந்த டெல்டா விளைச்சலும் நெல் கொள்முதல் பிரச்சனையும் தான். சாகுபடி காலத்துக்கு முன்ன ஏன் இந்த நெல்லாம் அறுவடை செய்யப்படல அப்படின்னு எடப்பாடியார் கேட்டதுக்கு முதல்வர் ஸ்டாலின் எகிற பதிலுக்கு 6 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடப்பட்ட நிலையில போதுமான அளவுக்கு கொள்முதல் நிலையங்களை திட்டமிட்டு முன்கூட்டியே திறந்திருக்கலாமே அப்படின்னு பக்குவமா பதிலளிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். நெல்லோட ஈரப்பதத்தை 22% உயர்த்தணும்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதணும். ஆனா அது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்ல, அழகிய நெல்மணியை ட்ரேல வச்சு பார்த்தவர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகளை நான் நேர்ல போய் சந்திச்சேன், அதே நேரம் திரைப்படம் பார்க்க சென்றிருந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு.